அதாவது கரூர் மாதிரி ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, டென்ஷனாவே வச்சிருக்கணும். மக்களை நம்ம பயிற்சி கொடுக்க கூடாது. ஒரு தரமாவது இவ்வளவு தூரம் லெட்டர் எழுதுற விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு நான் இளவு வீட்டுக்கு போறேன், அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு போறேன், தயவு செய்து கூட்டம் கூடாதீங்க, இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு ஒரு காணொளி போடட்டும். ஏன் போட மாட்டேங்கிறாரு? அதுல இருந்து என்ன தெரியுது? வேணும்னே நீங்க சொல்ற மாதிரி தே ஆர் செட்டிங் எ நரேட்டிவ். இது ரொம்ப தப்பு. அதாவது இவங்களுடைய இப்ப பிஜேபி தமிழ்நாட்டுல ஏன் வேரூன்றலை அப்படிங்கிறது அடிப்படை காரணம் என்ன? பிஜேபி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணா வேரூன்றும். அவங்க தமிழ்நாட்டை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழக மக்களை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழக மக்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறதுனாலதான் அவங்க இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவுதான் வந்திருக்காங்க, இதுக்கு மேல வர முடியல. அதனால எந்த வழியிலயாவது வரணும். இவனை யூஸ் பண்ணுவோம், யூஸ் அண்ட் த்ரோ தான். இப்ப விஜய் யூஸ் பண்ணி இங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு விஜய் யூஸ் பண்ணி இவங்க பதவிக்கு வந்துட்டாங்கன்னா விஜய்க்கு ஏதாவது மரியாதை இருக்க போதா? அன்னைக்கு விஜய்க்கு தெரியும் நம்ம நிலைமை என்னன்னு சொல்லி. அதனால இது விஜய் இஸ் a very immature boy. அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? பாவம் மாட்டி வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ரஜினிகாந்த் தப்பிச்சுக்கிட்டாரு, விஜய் தப்பிச்சுக்கிட்டா, இப்போ கூட விஜய் தப்பிச்சுக்கிட்டா அவருக்கு நல்லது, இல்லைன்னா சரி அவருக்கு தான் சிக்கல். இந்த பழி ஒரு நாள் இந்த விஜய் மேல எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும்? ஒரு நாள் எல்லாருக்குமே தெரிய போது இவரு தான் இத்தனைக்கும் காரணம் அப்படின்னு இவரை நம்பிக்கொண்டிருக்கின்ற ரசிகர்களுக்கு ஒரு நாள் தெரியத்தான் போகுது. அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி தன்னை பொறுப்புள்ளவனை மாத்திக்கணும். இப்படி எல்லாம் அழிச்சாட்டியம் பண்ற சின்ன பிள்ளை மாதிரி லெட்டர் கொடுக்க கூடாது. இந்த லெட்டர் நான் சொன்னேன்ல, இது ஒரு காமெடி பீஸ். நாங்க பார்த்தோம்னா சிரிப்போம். இது என்னது, இருந்தாலும் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இந்தியாவோட ஏக சக்கராதிபதியை நினைச்சுக்கிட்டு இருக்காரா? நான் செல்லும் இடங்களில் கிரீன் காரிடார் இருக்க வேண்டும், நான் செல்லும் இடங்களில் வேகத்தடை இருக்கக்கூடாது, மக்கள் என்னை குழுமி சந்தித்து விடக்கூடாது, பத்திரிகையாளர்கள் என்னை சந்திக்க கூடாது, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஹூ ஆர் யூ? போற இடத்துலனா போற வழி ஃபுல்லா செக் போஸ்ட் போடணும், ரோந்து போலீஸ் இருக்கணும், டூ வீலர்ஸ் இவருடைய வண்டியை பின்தொடராம அவங்க பாதுகாக்கணும். அது மட்டும் இல்ல, இவர் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியோடைய 1 கிலோமீட்டர் சுற்றளவில் போலீஸ் பாதுகாப்பு போட்டு பொதுமக்கள் வரக்கூடாது அப்படிங்கிறாரு. அங்கே வாழக்கூடிய பொதுமக்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் இருக்கு, வேலைக்கு போகணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இத பத்தி எல்லாம் இவர் கவலைப்பட்டதாவே தெரியல. போலீஸ் என்ன சொல்லணும்னா, இஃப் யூ ஹேவ் ஆல் திஸ் அப்ரஹென்ஷன், உங்களுக்கு இவ்வளவு அச்சம் இருந்ததென்றால் இந்த அரசு நிர்வாகத்துடைய முழு மொத்த காவலும் உங்களுக்கு ஒருவருக்காக வேண்டி நாங்கள் திசை திருப்ப முடியாது. எனவே ஆனால் அதே சமயம் அந்த 41 பேரை பார்க்க வேண்டும், உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களை பார்க்க வேண்டும் என்ற உங்களுடைய அக்கறையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர்களை நீங்கள் சென்னைக்கு அழைத்து சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடும்.